உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். நான் விதவை இல்லை. எனக்கு விவாகரத்தாயிருக்கு. என்னோட முதல் புருஷன் பிரசாந்த் தான். உங்க குடும்பத்துல பேசினதுக்கு அப்புறம் தான் அப்பாக்கு தெரிஞ்சது உங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கு விவாகரத்தான பொண்ணு வேண்டான்னு. அதனாலதான் என்னோட சந்தோஷத்துக்காக அவங்க போய் சொல்லிட்டாங்க. என்கிட்டயும் சத்தியம் வாங்கிட்டாங்க. என்னால எதுவும் சொல்ல முடியல. உண்மையை மறைக்க வேண்டியதாயிடுச்சு. நான் என் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும்னு அவங்க எனக்காக இப்படி ஒரு பொய்ய சொன்னாங்க. ஒரு நல்ல வாழ்க்கை துணையோட நான் நல்ல வாழ்க்கைய ஆரம்பிக்கணும்னு அவங்க நினைச்சாங்க. அருணுக்கும் ஒரு அப்பாவோட துணை தேவைப்பட்டுச்சு. அவ அப்பா இல்லாம கஷ்டப்படுறத நான் பார்க்க விரும்பல. அப்பா அம்மாவோட அன்பு ஒவ்வொரு குழந்தைக்கும் நிச்சயமா கிடைக்கணும். அப்புறம் எப்படின்னா அருணுக்கு அதை கிடைக்க விடாம பண்ண முடியும்? அப்பா அம்மா சந்தோஷத்துக்கு முன்னாடியும் அருணோட சந்தோஷத்துக்கு முன்னாடியும் நான் தோத்து போயிட்டேன். வாயை மூடிக்கிட்டு இருந்தேன். எதுவுமே பேச முடியல. அதனாலதான் உங்ககிட்டயும் உங்க குடும்பத்துல உள்ளவங்க கிட்டயும் போய் சொன்னேன். ஆனா ஒரு விஷயம் அம்மாக்கு முன்னாடியே தெரியும். நான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்ல துடிச்சேன்னு. நான் நினைச்சதுக்கு அவங்க தான் சாட்சி. ஆனா அவங்க என்கிட்ட வந்து நம்ம 2 பேரோட உறவும் பலமாகிற வரைக்கும் நான் எதையும் சொல்லக்கூடாதுன்னாங்க. அதுலதான் நம்ம 2 பேரோட நன்மையும் இருக்குன்னாங்க. என் முதல் கல்யாணம் கலைஞ்சு போச்சு. எனக்கு கிடைச்ச 2வது வாழ்க்கையை நான் இழக்க விரும்பல. அதனாலதான் நான் அம்மா சொன்னது கேட்டு அமைதியா இருந்தேன். எனக்கு அப்ப அது தவிர வேற வழியும் தெரியல. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஆர்த்தி? நீங்க தொலைஞ்சு போனதுக்கு அப்புறம் நான் உங்களை கோயில்ல பார்த்தப்போ நம்மளோட எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கிடைச்சிடுச்சுன்னு நான் நினைச்சேன். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆமாங்க, அன்னைக்கு நீங்க என்னையும் நமக்கு பிறக்க போற குழந்தையையும் ஏத்துக்கிட்டீங்க. அதனாலதான் உங்க அன்பையும் அரவணைப்பையும் பார்த்து நான் அன்னைக்கு முடிவு பண்ணேன். உங்ககிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்லிடலான்னு. அப்படி உங்ககிட்ட நான் உண்மையை சொல்ல வரும்போது இன்னொரு பிரச்சனை எனக்கு ஆரம்பமாச்சு. தர்ம சங்கடமான சூழ்நிலையில நான் மாட்டிக்கிட்டேன். பிரசாந்த் திரும்பி வந்துட்டாரு. ஆனா வரும்போது அவர் தனியா வரல. தன்னோட அவரு ஒரு பெரிய பிரச்சனையையும் கொண்டு வந்தாரு. பிரசாந்துக்கு பிளட் கேன்சருங்க. அந்த நோயை சரி பண்ண ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் இருந்தது. அதுதான் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன். அம்மாவும் அப்பாவும் எனக்கு நிறைய நல்லது பண்ணிருக்காங்க. அவங்க மட்டும் எங்க 2 பேரையும் பார்த்துக்காம இருந்திருந்தா நானும் அருணும் எங்க இருந்திருப்போனே தெரியாது, எப்படி இருந்திருப்போன்னு தெரியாது. அதனால நான் அவங்க மனசை கஷ்டப்படுத்த விரும்பல. அதுக்காக நான் திரும்ப உங்ககிட்ட போய் சொல்ல ஆரம்பிச்சேன். உங்ககிட்ட போய் சொன்னேன், நிறைய போய் சொன்னேன், நிறைய சொன்னேன்.
ஆனா ஒண்ணு, நான் சொல்ல எல்லா பொய்க்கும் பின்னாடி ஒரு பெரிய உண்மை மறைஞ்சிருக்கு. அதை யாரும் பொய்ன்னு சொல்ல முடியாது. அந்த உண்மை என்னன்னா, நான் உங்களை உயிருக்கு உயிரா விரும்புறேன். என் சந்தோஷத்தை விட உங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அப்படியா? இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? திரும்பவும் சொல்லுங்க. நான் உங்களை உயிருக்கு உயிரா விரும்புறேங்க. நான் உங்களை அளவுக்கு அதிகமா விரும்புறேன். உங்களை ரொம்ப ரொம்ப விரும்புறேங்க. எனக்கு இப்பவும் சரியா கேட்கல. இன்னொரு தடவை சொல்லுங்க ஆர்த்தி, சத்தமா சொல்லுங்க. நான் உங்களை உயிருக்கு உயிரா விரும்புறேங்க. என்னை விட உங்களை தான் நான் அதிகமா நேசிக்கிறேன். இந்த உலகத்திலேயே உங்களை தான் நான் ரொம்ப அதிகமா விரும்புறேன். உயிருக்கு உயிரா. போய் சொல்றீங்க. நீங்க சொல்றது எல்லாமே போய். திரும்பவும் என்கிட்ட போய் சொல்றீங்க. காதலுக்கு இன்னொரு பேர் நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. நீங்க உண்மையிலேயே மனசார என்ன விரும்பிருந்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ரகசியத்தை கண்டிப்பா என்கிட்ட இத்தனை நாளா மறைச்சிருக்கவே மாட்டீங்க ஆர்த்தி. இப்போது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க ஆர்த்தி, நம்ம ரெண்டு பேருக்கும் இருக்கிற உறவுக்கு இடையில நம்பிக்கை இருக்கிறது கொஞ்சமும் இல்ல. நம்மளோட உறவு வெறும் பொய்யில தான் கலந்துருக்கு. நாம இந்த மறுமணம் பண்ணிக்கிட்டதுல அர்த்தமே இல்லாம போயிடுச்சு. நம்மளோட இந்த மறுமணம் தோத்து போயிடுச்சு. நீங்க சொன்ன ஒரு பொய்யால, ஒரே ஒரு பொய்யால நம்மளோட உறவே பொய்யாயிடுச்சாரு. என்னோட காதல் தோத்து போச்சு. தோத்து போயிடுச்சு. இல்லைங்க, நீங்க ஒன்னும் தோத்து போகல. நாம பண்ணிக்கிட்ட மறுமணமும் தோத்து போகல. தோத்து போனதெல்லாம் நான் தான். என்னாலதான் உண்மையை உங்ககிட்ட சொல்ல முடியாம போயிடுச்சு. நான் தான் உங்களை ஏமாத்திட்டேன். உங்ககிட்ட போய் சொன்ன, உங்களை கஷ்டப்படுத்தினேன். அதுக்காக நீங்க என்ன தண்டனை வேணாலும் எனக்கு கொடுங்க. அதை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். அது எதுவா இருந்தாலும் ஏத்துக்கிறேங்க. சொல்லுங்க, எனக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? ப்ளீஸ் சொல்லுங்க, எனக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? நான் உங்ககிட்ட போய் சொல்லிருக்கேன், உங்களை ஏமாத்திருக்கேன். எனக்கு தண்டனை கொடுங்க ப்ளீஸ். என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? சொல்லுங்க ப்ளீஸ், சொல்லுங்க. நான் உங்ககிட்ட முதலையே சொல்லிட்டேன். நீங்க இதை நினைச்சு கவலைப்பட எந்த அவசியமும் இல்லை. உங்க மேல எனக்கு எந்த விதமான கோபமும் கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். நீங்க விருப்பப்பட்டா உங்களோட முதல் காதலரான பிரசாந்த் கிட்ட நீங்க போகணும்னு நினைச்சேன். தாராளமா 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 தாராளமா. நான் உங்களை நிச்சயமா எதுவும் கேட்க மாட்டேன். என்ன சொன்னீங்க? நான் அந்த பிரசாந்த் கிட்ட திரும்பி போகவா? தன்னோட மனைவிய, குழந்தைய, அப்பா அம்மாவை நடு ரோட்ல விட்டுட்டு போனவன் கிட்ட என்ன திரும்பி போக சொல்றீங்களா? நாங்க எல்லாரும் எப்படி இருந்தோம் நாம எட்டி கூட பார்க்கல. செத்து போயிட்டோமா உயிரோட இருக்கமான்னு கூட கவலைப்படல. உங்க மனசுல கை வச்சு சொல்லுங்க, என்ன இன்னொருத்தரோட சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காதா? எந்த வருத்தமும் உங்களுக்கு இருக்காதா? மறைக்காம இப்ப உண்மையை சொல்லுங்க.
ஏன் அமைதியா இருக்கீங்க? கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பதில் சொல்லுங்க, ஏன் அமைதியா நிக்கிறீங்க? தான் அப்பா முகத்தையே பார்க்காத அந்த குழந்தை உங்களுதான் ஹீரோவா நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவன் இன்னொருத்தர் அப்பான்னு கூப்பிடுறத உங்களால கேட்க முடியுமா? அவன் சந்தோஷத்துக்காக நீங்க என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கீங்க. அவனை இழக்க உங்க மனசுல தைரியம் இருக்கா சொல்லுங்க. நான் தாராளமா ஒத்துக்கிறேன். நான் பிரசாந்த உயிருக்கு உயிரை விரும்பினேன். ஆனா இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில நீங்க ஒருத்தர் மட்டும்தான் இருக்கீங்க. இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன்னா அது எல்லாமே உங்களாலதான். என்னோட வாழ்க்கை, என்னோட சொத்தை எல்லாமே நீங்க மட்டும்தான். ஆனா நீங்களே என்ன அவன் கூட போக சொல்றீங்கல்ல, நான் எப்படி போறது? எனக்கு தெரியுங்க, உங்களுக்கு போய் சொல்றது பிடிக்காது. அதனால இப்ப நீங்க என்னையும் வெறுக்கிறீங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. என் மேல உங்களுக்கு இருக்கிற கோபத்தையும் வெறுப்பையும் நான் தாங்கிக்கிறேங்க. ஆனா ப்ளீஸ் என்ன உங்களை விட்டு மட்டும் போக சொல்லாதீங்க. என்னால உங்களை விட்டுட்டு எங்கேயுமே போக முடியாது. திரும்பவும் என்கிட்ட அந்த மாதிரி சொல்லாதீங்க. தாங்க முடியாது, தாங்க முடியாதுங்க. சீதா தேவி அக்னி பரீட்சையில ஜெயிச்சுதான் தன்னோட பவித்திரத்தை நிரூபிச்சாங்க. இப்ப நீங்களே சொல்லுங்க, நான் இப்ப என்ன செஞ்சேன்? நான் உங்களை உயிருக்கு உயிரா விரும்புறத நிரூபிக்கணும்னு சொல்லுங்க. நீங்க தாங்க என்னோட வாழ்க்கையே, என் வாழ்க்கை, என் சந்தோஷம், என் உயிரே நீங்க தாங்க. நீங்க தான். அம்மா தாயே, நீங்க தான் இப்ப உதவி பண்ணணும். நான் இவரை உயிருக்கு உயிரா விரும்புறத இவருக்கு நிரூபிச்சு காட்ட நீ தான் எனக்கு ஒரு வழியை காட்டணும். இவர் மட்டும்தான் என்னோட வாழ்க்கை. இவர் எல்லாமே என்னால வாழவே முடியாது. எனக்கு உதவி பண்ணுங்க ப்ளீஸ். என்னோட ராசி பலன்ல என்ன போட்டிருக்குன்னா, இந்த வருஷம் எல்லாமே நல்லதா தான் நடக்கும், மங்களம் உண்டாகுமா, எல்லா பிரச்சனையும் கஷ்டமா விலகி போயிடுமா, அப்புறம் என்னோட வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் இருக்குமா.
அது எனக்கே நல்லா தெரியுமே. அதனாலதான் உன் சந்தோஷத்தை வரவேற்க எல்லா ஏற்பாட்டையும் நானே பண்ணி வச்சுட்டேன். ஏற்பாடா? என்ன ஏற்பாடத்தா? அது பிரசாந்த், இப்போ உன்னோட உடம்பு குணமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பிரசாந்த். நீ இப்பவே இங்கிருந்து கிளம்பு. இதெல்லாம் என்னம்மா? நீங்க ஏன் என்ன போக சொல்றீங்க? இந்த கேள்விக்கான பதில் என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஆர்த்தியோட வாழ்க்கையில பெரிய புயலே வீசிக்கிட்டு இருக்கு பிரசாந்த். ராஜேஷுக்கு ஆர்த்தியோட பழைய வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சு போச்சு. நீ இன்னமும் இங்க இருந்தானே அவளுக்கு தான் கஷ்டம். அவளோட வாழ்க்கையே அழிஞ்சு போயிடும். அதனால எவ்வளவு சீக்கிரம் நீ இந்த வீட்டை விட்டு போறியோ அது ஆர்த்திக்கு தான் நல்லது. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியலம்மா. நான் ஏன் போகணும்? இல்லம்மா, நான் எங்கேயும் போக மாட்டேன். இவன் சொல்றதுதான் சரி. இவன் எங்க போவான்? ஆமா, உனக்கு என்ன ஆச்சு? உன்னோட பையனை நீயே வீட்டை விட்டு வெளியே போக சொல்ற? என்ன மன்னிச்சிடுங்கக்கா, இன்னைக்கு நீங்க பேசுறத நிச்சயமா நான் கேட்க போறதில்ல. உங்க மேல இருக்கிற மரியாதையை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். இது ஆர்த்தியோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். அவளோட வாழ்க்கை, அவளோட சந்தோஷம் பாதிக்கப்படுற நிலைமையில இருக்கு. என்னோட ஆர்த்தி ராஜேஷோடையும் அவளோட குடும்பத்தோடையும் சந்தோஷமா இருக்கிறத பார்க்க தான் நான் விரும்புறேன். உனக்கு மூளை குழம்பி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னொரு பொண்ணுக்காக உன்னோட ரத்தத்தையே. ஆமா, எனக்கு பிரசாந்தை விட அவதான் ரொம்ப முக்கியம். நான் ஆர்த்திய பெத்தெடுக்கல, அவளுக்கும் எனக்கும் எந்த ரத்த உறவு இல்லைங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா பொண்ணா இருந்து அவ செய்ய வேண்டிய கடமை எல்லாத்தையுமே அவ செஞ்சிருக்கா. எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம நாங்க சொன்னதையெல்லாம் கேட்டா. எனக்காக நாங்க சொன்னோங்கிற ஒரே காரணத்துக்காக அவ ராஜேஷ் கிட்ட தன்னோட வாழ்க்கையில் நடந்த எல்லா உண்மைகளையும் மறைச்சா. எங்களுக்காக, பிரசாந்த காப்பாத்துறதுக்காக தன்னோட வாழ்க்கை, தன்னோட சந்தோஷம், தன்னோட புருஷனை பத்தி கூட கவலைப்படாம எங்களுக்காக எவ்வளவோ உதவிகள் பண்ணிருக்கா. ஆனா அவ இன்னைக்கு பிரச்சனையில இருக்கும்போது நான் எப்படி அமைதியா இருக்கிறதக்கா? நான் எப்பவுமே ஆர்த்திக்கு துணையாதான் நிற்பேன். இனிமேலும் அவளுக்கு துணையாதான் இருக்கும். முதல்ல என் கூட வா. வா. என்ன பண்றீங்க? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. போயிடு பிரசாந்த். திரும்பவும் வந்த ஆர்த்தியோட வாழ்க்கையை கெடுத்துறாத. கிளம்பு. கையை விடுங்க, கையை விடுங்க, கையை விடுங்க. நான் அந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். ஏன் போகணும்? இது என்னோட வீடு. இந்த வீட்டுல எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என்ன இந்த வீட்டுல இருந்து வெளியில அனுப்ப உங்களால கண்டிப்பா முடியாது. புரிஞ்சுதா உங்களுக்கு? கடைசில நீ உன்னோட உண்மையான சுயரூபத்தை காட்டிட்டல்ல பிரசாந்த். இவ்வளவு சீக்கிரம் மறந்துட்ட? நீ இந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது நிக்கிறதுக்கு கூட உன் உடம்புல பலம் இல்லைங்கிறத நீ மறந்துட்டியா? ஆனா இன்னைக்கு உனக்கு உடம்பு சரியான உடனே உனக்கு அவ்வளவு பலம் வந்துருச்சா? உன் அம்மாவையே கீழே தள்ளி விட்டுட்ட. பிரசாந்த், உன்னோட இந்த நிலைமைக்கு காரணம் உன்னோட அம்மாவும் அப்பாவும் உன்னை நல்லபடியா பாத்துக்கிட்டதுனாலையும் ஆர்த்தியோட கருணையாலையும் தான். ஆனா நீ அவளோட வாழ்க்கையை நாசமாக்க பாக்க. உனக்கு கொஞ்சம் கூட மனுஷத்தன்மையே இல்லையா பிரசாந்த்? உன்னை மறந்துடாத பிரசாந்த். நீ விடுற ஒவ்வொரு மூச்சிலையும் ஆர்த்தியோட பேரு எழுதிருக்கு. புரிஞ்சுதா? அப்படி அவ என்ன பண்ணிட்டா? அருணோட போன் மேராவை கொடுத்து அவ ஒண்ணு என் மேல கருணை காட்டல. அதுக்கப்புறம் அருண ஆர்த்தி மட்டும் தனியா பெத்தெடுக்கலமா. எனக்கும் பையன்தான் அவ, என்னோட ரத்தம். பதில் சொல்லு சோபா. இந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கான்னு சொல்லு. பிரசாந்த் இப்ப சொன்னது பொய்ன்னு சொல்லு. பிரசாந்தோட பையன்தான் அருண். ஆனா ஆர்த்தி இப்ப செஞ்சது அவளோட கடமை. எந்த ஒரு பொண்ணும் இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் உயிரை பணயம் தான் வைப்பான். ஆனா ஆர்த்தி அப்படி என்ன தியாகம் பண்ணிட்ட? ஹாஸ்பிட்டலுக்கு தானே அவ கூட்டிட்டு வந்த. ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து அவளை தியாகி ஆக்கிட்டீங்க. அவதான் கடவுள் கடவுள்னு ராத்திரி பகலா பாராட்டிக்கிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு என்ன நடந்துச்சுனே தெரியாதுக்கா. அதனால தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. இந்த விஷயத்துல தலையிட தான் செய்வேன். நீ ஆர்த்தியோட வாழ்க்கையை பத்தி எப்பவும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறியோ அதே மாதிரி தான் நானும் என் பிரசாந்தோட சந்தோஷத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்.
இன்னைக்கு ஆர்த்திக்கு அவளோட தராதரம் என்னன்னு நான் காட்டுவேன். இத பாரு பிரசாந்த், உன் அத்தை நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன். உன் மனைவியையும் குழந்தையையும் திரும்ப இந்த வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வருவேன். இன்னைக்கு ஆர்த்தி இந்த வீட்டுக்கு வந்தே ஆகணும்.